எனக்கு அருமையானவர்களே, சங்கீதம் 62:6 தாவீது சொல்லுகிறான், அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறான். இங்கு தாவீதின் மீது அவனுடைய சத்துருக்கள் வீணாய் பழி சுமத்தினார்கள். அவர்கள் பொய் பேச்சுக்களை அவன் மீது வீசினார்கள். பொய்கள் பெருகி கொண்டே போனது. 2 சாமுவேல் 16:5-8 பார்க்கும் பொழுது, அவனுடைய சத்துருவாகிய சீமேயி என்பவன் அவனுடைய பலத்த வீரர்களோடு நடந்து போய் கொண்டிருந்த பொழுது, அவர்கள் முன்னாலே வெளிப்படையாய், நீ தொலைந்து போ, நீ இரத்த பிரியனான மனுஷன், நீ சவுல் ராஜாவை கொலை செய்தாய், ஆகையால் தான் கர்த்தர் ராஜ்யபாரத்தை உன் குமாரன் கையிலிருந்து எடுத்து கொண்டார். ஆம் பிரியமானவர்களே, இப்படி இதே நிலைமையில நீங்க கூட கடந்து போய் கொண்டிருக்கலாம். உங்களுடைய சொந்த வீட்டாரே, இல்லை என்றால் உங்கள் சத்துருக்களே உங்கள் மீது பொய்யாய் பழி சுமத்தி கொண்டிருக்கலாம், சொல்லிக்கொண்டே இருக்கலாம். நீங்க தாங்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கலாம். நீங்க சொல்லலாம், எது வரைக்கும் இந்த காரியம் எனக்கு நடக்க போகிறதோ தெரியலையே என்று நினைத்து கொண்டிருக்கலாம். இதே போலதான் தாவீதும் சங்கீதம் 62:3 சொல்லுகிறான், அவனுடைய சத்துருக்களை பார்த்து, நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள், அபத்தம் பேச விரும்புகிறார்கள் என்று கதறுகிறான், துடிக்கிறான். ஆம், உலகமே உங்களுக்கு எதிராக எதிர்த்து வரும்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள்? முதலாவதாக என்ன செய்கிறோம்? நம்மையே சோதித்து பார்க்கிறோம். இல்லை என்றால் மற்ற மனுஷர்களுடைய உதவியை நாடுகிறோம். ஆனால் தாவீதோ பாருங்க, ஆண்டவர் தம்மை விடுவிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறான். சங்கீதம் 62:5-6 போன்ற வசனங்களிலே சொல்லுகிறான், என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும், அவரே என் கன்மலையும் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறான். ஆண்டவர் தான் உங்களுக்கு தஞ்சம். பெரியமானவர்களே, புயல்கள் வரும் பொழுது அதன் நடுவிலே ஆண்டவர் வந்து நிற்பார். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக தோன்றுவார். பெரியமானவர்களே, எங்களுடைய மகள் ஸ்வீட்டி அழகாக ஒரு பாடலை பாடியிருக்கிறாள். எழும்பி வரும் புயல்களிலே நீரே எந்தன் கன்மலை, பொங்கி வரும் அலைகள் மேலே உன் பாதத்தின் சுவடுகளே என்று பாடியிருக்கிறாள். நாம் பிரியமானவர்களே, புயல்கள் எழும்பி வரும் பொழுது ஆண்டவர் கன்மலையாக வந்து நிற்கிறார், கல்லை போல வந்து நிற்கிறார். இயேசுவே உன் கன்மலை. உன் பாடுகள் ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். அவரும் வெளிப்படையாக வெட்கத்தின் வழியாக கடந்து போனார். இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த பொழுது பரிசேயர்களும் சதுசேயர்களும் அவரை பார்த்து சொன்னார்கள், நீ மெய்யாகவே தேவனுடைய குமாரனானால் சிலுவையை விட்டு இறங்கி வா என்று சொன்னார்கள். எவ்வளவு அவமானம், எவ்வளவு வெட்கம். வலியிலே வேதனையிலே துடித்திருப்பார். உங்கள் வேதனை ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். பிரியமானவர்களே, யாரும் உங்களை அங்கீகரிக்க வேண்டும் என்று காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. பிரியமானவர்களே, கர்த்தருக்கே காத்திருங்கள். நீங்கள் அசைக்கப்படாமல் இருப்பீர்கள். நீங்க தைரியமா சொல்லுங்க, ஆண்டவரே என் கன்மலை, ஆண்டவரே என் ரட்சிப்பு, அவரே எனக்கு உயர்ந்த அடைக்கலம் என்று சொல்லுங்க. பிரியமானவர்களே, அப்படி சொல்லும் பொழுது யாரும் உங்களை அசைக்கவே முடியாது. பிரியமானவர்களே, கர்த்தரே உங்கள் கன்மலையாக உங்களை சூழ்ந்து பாதுகாப்பாராக. ஆண்டவரே, எமது பிள்ளைகளை இந்த நாளிலையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த வசனத்தின்படி ஆசீர்வதிப்பீராக. இயேசுவே கன்மலையாக மது பிள்ளைகள் முன்பதாக தோன்றுவீராக, தோன்றுவீராக, தோன்றுவீராக. மோசே கன்மலையை அடித்த பொழுது தண்ணீர் வாய்ந்து புரண்டு வந்ததப்பா. ஆண்டவரே, இயேசுவே நீரே மது பிள்ளைகளுக்கு கன்மலையப்பா. அந்த கன்மலையிலிருந்து ஆசீர்வாதங்கள் உருண்டோடி வருவதாக, மது பிள்ளைகள் மீது வருவதாக.
வெட்கத்திற்கு பதிலாக உமது பிள்ளைகளுக்கு ரெண்டத்தனையாக கனம் வருவதாக. உமது பிள்ளைகளுடைய சத்துருக்கள் அவர்களுக்கு விரோதமாக பொய் பேசி இருக்கலாம்ப்பா, பொய் பேசி கொண்டே இருக்கலாம். ஆனாலும் நீர் அவர்களுக்கு விரோதமாக கொடி ஏற்றுவீராக, கொடி ஏற்றுவீராக. என் பிள்ளைக்கு நான் ஆசீர்வாதத்தை கொடுக்கட்டும், நான் சந்தோஷத்தை 2 மடங்கு கொடுக்கட்டும், கீர்த்தியை புகழ்ச்சியை 2 மடங்கு கொடுக்கட்டும் என்று அந்த பிள்ளைகளை இப்பொழுது நினைத்தருளுவீராக, நினைத்தருளுவீராக, நினைத்தருளுவீராக. ஆண்டவரே, உமக்காக பொறுமையுடன் காத்திருக்கிற ஆண்டவரே, உமக்காக அமைதியுடன் காத்திருக்கிற உமது பிள்ளைகளுக்கு 2 மடங்கு கனம் வருவதாக, வருவதாக, வருவதாக. ஆண்டவரே, வெட்கத்தின் நாட்கள் முடிந்து போகட்டும், துக்க நாட்கள் முடிந்து போகட்டும்ப்பா, வேதனையின் நாட்கள் முடிந்து போகட்டும் சுவாமி. வீட்டாரே அவர்களுக்கு சத்ருவாக எழும்பி இருக்கலாம், சபித்திருக்கலாம் ஆண்டவரே, அவர்களை தள்ளி இருக்கலாம் சுவாமி. ஆனாலும் உம்முடைய கரம் அவர்களை தேற்றுவதாக, தேற்றுவதாக. உம்முடைய கரங்களுக்குள்ளே அவர்களை மறைத்து கொள்வீராக, மறைத்து கொள்வீராக. வெட்கத்தின் நாட்கள்லாம் போதும் சுவாமி, போதும்ப்பா. வேதனை நாட்கள் போதும் சுவாமி. உமது பிள்ளைகளை விடுவிப்பீராக, வெளிச்சத்திற்குள்ளே கொண்டு வருவீராக, கொண்டு வருவீராக. எழும்பி வரும் புயல்களின் நடுவிலே தோன்றுவீராக, தோன்றுவீராக, தோன்றுவீராக. உம்மை முகமுகமாக பார்க்கட்டும் சுவாமி. அந்த பிள்ளைகளை அணைத்து கொண்டு ஆசீர்வதிப்பீராக. பிள்ளை இல்லாத வெட்கம், வேலை இல்லாத வெட்கம், இன்னும் ஆசீர்வாதம் இல்லாத வெட்கம் எல்லாம் மறைந்து போகட்டும் சுவாமி. நீர் வெட்கத்தின் பாதையிலே போனவரப்பா. ஆண்டவரே, அதை நினைத்தருளி உமது பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை 2 மடங்கு கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஆமென். God bless you, friends.